சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு நிறைய மருந்து முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மருத்துவ முறைய கட்டாயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது. என்னன்னா காயகல்ப முறைகள். காயகல்ப முறைகள் நெறைய இருக்குங்க. மருந்தாக நம்ம எடுத்துக்கக்கூடியது, வாழ்வியல் முறையில நம்ம செய்யக்கூடியது, மூலிகையே உணவாக எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காயகல்ப முறையாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி முக்கியமான ஒரு காயகல்பம். ஏன்னா காயகல்ப முறை அப்படின்னு சொல்றது, நம்ம குளியல் பொடியில கூட சித்தர்கள் காயகல்ப முறையை சொல்லியிருக்காங்க. உணவு முறையிலே சொல்லியிருக்காங்க. அப்போ எளிமையாக ஒரு காயகல்ப முறை நம்ம ஃபாலோ பண்ணா, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்ற பதிவை முழுவதுமாக பாருங்க. முக்கியமாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, சர்க்கரையோட அளவு எனக்கு குறையவே இல்லை, பிளட் சுகர் லெவல் எனக்கு குறையல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காயகல்ப முறையை தாராளமாக ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. எப்பொழுது சாப்பிடணும்? காலை உணவு எடுப்பதற்கு முன்பு, ஒரு அரை மணி நேரம் முன்பு இது ஒரு 4 to 5 கிராம் எடுத்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். ரெகுலராக இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள்னா, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும், கல்லீரல் பலமாக இருக்கும், ஆயுளை நீட்டிக்கும், கண் ஒளி பிரகாசமாகும், அதே மாதிரி தலைமுடி உதிர்வையும் இது தடுக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு நிறைய மருந்து முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மருத்துவ முறையை கட்டாயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது. என்னன்னா காயகல்ப முறைகள். காயகல்ப முறைகள் நிறைய இருக்குங்க. மருந்தாக நம்ம எடுத்துக்கக்கூடியது, வாழ்வியல் முறையில் நம்ம செய்யக்கூடியது, மூலிகையே உணவாக எடுத்துக்கக்கூடியது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காயகல்ப முறையாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி முக்கியமான ஒரு காயகல்பம். ஏன்னா காயகல்ப முறை அப்படின்னு சொல்றது, நம்ம குளியல் பொடியில கூட சித்தர்கள் காயகல்ப முறையை சொல்லியிருக்காங்க, உணவு முறையிலே சொல்லியிருக்காங்க. அப்போ எளிமையாக ஒரு காயகல்ப முறை நம்ம ஃபாலோ பண்ணா, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. முக்கியமாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, சர்க்கரையோட அளவு எனக்கு குறையவே இல்லை, பிளட் சுகர் லெவல் எனக்கு குறையல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காயகல்ப முறையை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். ஸோ நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். காயகல்ப முறை அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம உடலை, காயத்தை, நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக நரை, திரை, மூப்பு, இது மூன்றுமே வராமல் தடுத்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. ஸோ இதுக்கு தான் இந்த பிராணாயாம பயிற்சிகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பிராணாயாம பயிற்சிகள் செய்யும் பொழுதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை இது தருதுன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நீண்ட நாள் வாழ்வதற்கும் இது பயன்படுது பிராணாயாம பயிற்சிகள். அதே மாதிரி இந்த காயகல்ப முறை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு காயகல்ப முறை என்னன்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காய் கற்பம். நெல்லிக்காய் இப்போ பரவலாக எல்லாருமே நம்ம பயன்படுத்திட்டு வரோங்க. நெல்லிக்காயோட பயன்பாடு எல்லோருக்குமே அதிகரிச்சுட்டு வருது. இந்த நெல்லிக்காய் காயகற்பமா நம்ம எப்படி சாப்பிடலாம்? உங்க உடல்ல ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? கவலையே வேண்டாம். உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கா? கவலையே வேண்டாம். அதுக்கப்புறம் குடல் பகுதியில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, அல்சரோ இல்லை மலச்சிக்கலோ இருக்குன்னா கவலையே வேண்டாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தலைமுடி உதிர்வோ இருந்தாலும் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. பொதுவாக இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது இளமையை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழங்காலத்துல இருந்தே நிறைய கதைகள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காய்க்கு ஸ்பெஷலா. ஸோ இந்த நெல்லிக்காயில விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, விட்டமின்ஸ் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தாலோ இல்லை வெயில் காலங்களோ அதிகமான கண்ணெரிச்சல், சிஸ்டம் பார்த்து எனக்கு கண்ணெரிச்சல் வந்துருச்சுங்க, அடிக்கடி கண்களில் தண்ணீர் வருதுன்னு சொல்றீங்கன்னா இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காயை காயகற்ப முறையாக எப்படிங்க பயன்படுத்துறது? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நெல்லிக்காய் காயகற்பம் அப்படின்னு சொல்றது நிறைய முறைகளில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு காயகல்ப முறை, அதை இப்போ நான் சொல்கிறேன். அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நீண்ட ஆயுள் முக்கியமாக நமக்கு இருக்கும். உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த நெல்லிக்காயை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நெல்லிக்காயை நல்ல மலை நெல்லிக்காயை வாங்கிக்கணும். ஸோ வாங்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் உலர்த்தி எடுத்து அதை பொடி செய்யணும்.
ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது நெல்லிக்காயோட முழு ஆற்றலும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைங்க, நெல்லிக்காய் பொடி எனக்கு கடைகளில் கிடைக்குது, இதை நம்ம செய்யலாமா, எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வைத்தும் நம்ம இந்த காயகற்ப மருந்தை செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு முறை இந்த காயகற்ப மருந்தை செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்குமே அந்த காயகற்ப மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த காயகற்ப மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன செய்யணும்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்த நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம சுத்தி செய்ய வேண்டும். சுத்தி செய்யணும்னா பியூரிஃபை பண்ணணும். நீ 1 வருடம் 2 வருடம் வரைக்கும் இந்த மெடிசன் நமக்கு தேவையில்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, பாலில் பிட்டவியல் செய்வது. பாலில் பிட்டவியல் செய்யலாமா? ஆமாங்க. எப்படின்னா, உங்களுடைய வீட்டில் நீங்கள் இட்லி பாத்திரம் வச்சுருப்பீங்க, இல்லை அகண்ட ஒரு பாத்திரம் இருந்தாலும் அதில் நம்ம பசும்பால் சேர்த்து மேலே வெண்மை நிற துணியில் நல்லா கட்டிடணும். அதற்கு மேலே தான் இந்த நெல்லிக்காய் பொடியை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் பொடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் பொடி. அதற்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் பொடியை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக இருக்கிறது நல்லது. ஸோ அந்த நெல்லிக்காய் பொடியை அந்த துணி மேலே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15-20 நிமிடங்கள் அது நல்லா அந்த ஆவியில் வேகணும். ஸோ வெந்த பிறகு எடுத்து நல்லா கைகளால் உடைச்சி விட்டுட்டு 1 நாள் வெயிலில் வச்சு எடுத்தால் போதும். 1 நாள் ஒரு 3 மணி நேரங்கள் வெயிலில் இருந்து நல்லா எடுத்து பவுடரை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காயகற்ப முறைப்படி பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நல்லா கலந்து திரும்பவும் வெயிலில் வச்சு எடுக்கணும். 2-3 நாட்கள் வெயிலில் வச்சு எடுத்த பிறகு நமக்கு நெல்லிக்காய் கற்பம் தயாராக இருக்குது. இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. எப்பொழுது சாப்பிடணும்? காலை உணவு எடுப்பதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் முன்பு இது ஒரு 4-5 கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். ரெகுலராக இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள்னா, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும், கல்லீரல் பலமாக இருக்கும், ஆயுளை நீட்டிக்கும், கண் ஒளி பிரகாசமாகும், அதே மாதிரி தலைமுடி உதிர்வையும் இது தடுக்குது. ஸோ நெல்லிக்காயை இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு சர்க்கரை நோய் இருக்கே, தேனில் சாப்பிடலாமா? நீங்கள் நெய் அல்லது வெந்நீரில் இதை சாப்பிடலாம். இதே மாதிரி காலையில் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் ஆற்றல் நமக்கு நிறைய கிடைக்கணும்னா நெல்லிக்காயை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வேறு எந்தெந்த முறையில் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெல்லிக்காயை எந்த வகையிலுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த சத்து உடலில் போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? குழந்தைகளுக்கான தேன் நெல்லி நம்ம செய்து கொடுக்கலாம். தேன் நெல்லின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படின்னா, தேனோடு சேர்த்து நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடும்பொழுது உடல் அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த தேன் நெல்லி எப்படி செய்யலாம் அப்படின்னா, நெல்லிக்காயை நல்லா வேக வைத்து எடுத்துக்கணும். வேக வைத்து எடுத்து அதுக்கப்புறம் இதை வெயிலில் 1 நாள் இல்லை 2 நாள் அந்த ஈரத்துவம் போகிற மாதிரி உலர்த்தி எடுத்து தேனில் போட்டுட்டு அப்படியே வச்சிடணுங்க. ஸோ இது ஒரு 30 நாட்கள் தேனோடு ஊறின பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு இது தயாராக இருக்கும். ஸோ டெய்லி ரெகுலராக ஒரு 4-5 பீசஸ் எடுத்து தேனோடு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ குழந்தைகளுக்கும் இது இப்படியே கொடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. கழிவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், தலைமுடி உதிர்தல் நிச்சயமாக 1 மாதம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போதே ஹேர் ஃபால் உங்களுக்கு 50% நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுங்க. ரத்த சோகை உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் சாறு இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் நல்லா அரைத்து அந்த சாறு எடுத்துக்கணும். அது 100 ml இருக்குன்னா 50 ml இஞ்சி சாறு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, கற்கண்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படணும்? ஒரு 50 கிராம் அளவுக்கு தேவைப்படும். கற்கண்டு தண்ணீர் விட்டு பாகு மாதிரி காய்ச்சி இந்த சாறு அதில் சேர்த்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்து காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா அந்த பாகோட இந்த சாரும் கலந்து ஈரத்தன்மை எல்லாம் போய் நமக்கு மணப்பாகு சிரப் மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சிரப்பை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தேவையில்லாத கழிவுகள் உடல்லேருந்து வெளியேறுது. வயிறு சம்மந்தப்பட்ட இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குணமாவதற்கு இது பயன்படுது. தொடர்ந்து நெல்லிக்காய் காயக்கற்பம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இன்றைக்கி பல பிரச்சனைகளுங்க, சளி இருமல் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கா, திடீர்னு மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி எதற்குமே மருந்தே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த காயக்கல்ப முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நன்றி.